எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். ஆண்டவரே, விழித்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும். எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் தங்களுடைய நெருக்கங்களையும் வேதனைகளையும் முறையிடுகிறார்கள். இந்த இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் தாமே தங்களை மீட்டு விடுமாறு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, விழித்துக் கொள்ளும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். மறுபடியுமாக எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் என்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தங்களை மீட்க வேண்டும் என்பதே இஸ்ரவேல் புத்திரரின் விண்ணப்பம். அவர்களுக்கு வேதனைகளும் உபத்திரவங்களும் மிகவும் அதிகமாய் இருக்கிறது. அவற்றை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தங்களுடைய ரட்சிப்பு தங்களுக்கு சீக்கிரத்தில் கிடைத்தால் நலமாய் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதற்காகவே கர்த்தரிடத்தில் விழித்துக் கொள்ளும் என்று கேட்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை குற்றம் சொல்லவில்லை. கர்த்தர் அவர்களை குறித்து ஒன்றும் முறையிடவில்லை. இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர் என்றெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் முறையிட்டு சொல்லுகிறார்கள். கர்த்தர் தங்களை தள்ளிவிட்டார் என்று சொன்னவர்கள் இப்போது எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் நம்மை தள்ளிவிடக் கூடாது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டிச் சேர வேண்டும். கர்த்தர் நம்மீது கோபமாய் இருந்தாலும் நாம் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் எதை செய்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை மாத்திரமே செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் என்று கேட்கிறார்கள். இது அடையாளமாக சொல்லக்கூடிய வாக்கியம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் போதும் சத்துருக்களை ஒடுக்கும் போதும் அவர் நித்திரை தெளிந்தவரை போல விழித்துக் கொள்வார். அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் படகில் பிரயாணம் பண்ணினார். அவருடைய சீஷர்களும் படகில் இருந்தார்கள். அப்போது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். மத்தேயு 8:24-25. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, விழித்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும். எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு துக்கமும் வருத்தமும் பயமும் உண்டாயிற்று. இந்த பயத்தினால் அவர்கள் ஊரும் பிராணிகளைப் போல் ஆனார்கள். அவருடைய வயிறு தரையோடு ஒட்டி இருப்பது போல் ஆயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களால் தம்முடைய தலைகளை உயர்த்தி பார்க்க முடியவில்லை. சோர்ந்து போயிருக்கிற அவருடைய ஆவியை அவர்களால் புதுப்பிக்க முடியவில்லை. துக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய வேதனையான அனுபவத்தில் இருந்து அவர்களால் மீண்டு வர முடியவில்லை. தரையோடு தரையாக படுத்திருக்கிறார்கள். இப்போது அவர்களுடைய வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் என்று கர்த்தரிடத்தில் பணிவோடு விண்ணப்பம் பகிறார். கர்த்தர் தங்களை தள்ளிவிட்டார் என்றும் சொன்னவர்கள் இப்போது கர்த்தருடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் அவருடைய சமூகத்தில் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள்.